வணக்கம் நண்பர்களே, அன்பு விதை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி கரும்பு எப்படி நட போகிறோன்றதை பற்றி உங்களுக்கு காமிக்க போகிறேன். கரும்புகள் நல்லா வளர மண் கலவை நல்லா லூஸாக இருக்கணும். அதனால் இதில் பாட்டிங் மிக்ஸு, பெர்லைட்டு, கம்போஸ்ட்டு, கவ் மேன்யூர், எர்த்வார்ம் கேஸ்டிங் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுடுறோம். கரும்புகளை 2 முறையில் நம்ம நடலாம். இது வெர்டிக்கல் மெத்தட். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நடும்போது அதோட கனவுலேருந்து நமக்கு கரும்புகள் வளர ஆரம்பிக்கும். இந்த கரும்பு என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு இந்த வருஷம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த கரும்பை அவங்க ஃப்ளோரிடாவிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த வருஷம் இந்த கரும்பை நமக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போது அதை நான் தொட்டியில் வைக்க போகிறேன். ஏன்னா நமக்கு ஃப்ராஸ்ட் வரும்போது கரும்புகள் அழுகிடும். அதனால் இதை தொட்டியில் வச்சு நான் உள்ளே எடுத்து வச்சுக்க போகிறேன். வரப்போகிற பொங்கலுக்கு நம்ம தோட்டத்து கரும்போட பொங்கலை கொண்டாடலான்னு ஆசையாக இந்த கரும்பை வைக்கிறேன். எப்படி வளருதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த கரும்பை எப்பயும் போல் தொட்டியை கவுத்து எடுத்து மண்ணில் வச்சிடலாம். கரும்புகள் 1 வருஷத்து பயிருன்றதுனால நமக்கு இங்கே 10லேருந்து 12 மாதம் நல்லா வளர்ந்தால் நமக்கு தரமான கரும்புகள் கிடைக்கும். இந்த கரும்புகள் நல்லா வளர நைட்ரஜன் லெவல் அதிகமாக இருக்கிற ஃபெர்டிலைசரை கொடுக்கணும். நீங்கள் ஃபிஷ் ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கலாம். இது அமேசானில், ஹோம் டெபார்ட்டில் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. நீங்கள் அதை வாங்கி தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கரும்புகள் நல்லா தடிமனாக நல்லா வளரும். நல்ல சுவையான கரும்புகள் கிடைக்கும். மாதத்துக்கு 1 முறை நீங்கள் கம்போஸ்ட் கொடுங்க, கரும்புகள் நல்லா வளரும். அடுத்ததாக நிறைய கரும்புகள் கிடைக்க இந்த ஹரிசாண்டல் மெத்தடில் நம்ம கரும்புகளை வச்சோன்னா ஒவ்வொரு கனவுலேருந்தும் நமக்கு நிறைய கரும்புகள் நிறைய கரும்புகள் கிடைக்கும். இந்த கரும்பு இந்த வருடம் பொங்கலுக்கு ஃப்ரிஸ்கோவில் நடந்த தமிழ் ப்ரோக்ராம் அப்போது அங்கே விற்பனை செஞ்ச அந்த கரும்பை வாங்கிட்டு வந்தேன். அதிலிருந்து வந்த கரும்பு தான் இது. இதை ஹரிசாண்டல் முறையில் வச்சுருக்கேன். அதனால் பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்கு. நீங்களும் பொங்கலுக்கு கரும்பு வாங்கும்போது அந்த நுனி பகுதி துண்டுகளை ஒரு தொட்டியில் மண்ணுக்குள்ளே போட்டு மூடி வச்சுருங்க வீட்டுக்குள்ளேயே. அது வேர்கள் விட்டு நிறைய முளைகள் வந்துடும். அதுக்கப்புறம் சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போது வெளியில் எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் அந்த மாதிரி வளர்த்த கரும்பு பயிர்கள் தான் இது எல்லாமே. இப்போது நான் இதை கீழே வச்சுருக்கிறதுனால இதை நம்ம நவம்பர் போல் ஹார்வெஸ்ட் பண்ணிடணும். இல்லைன்னா ப்ரௌன் ஆகி அழுகிடும். இந்த கரும்புகளுக்கும் நோய் தாக்குதல் வரும். இந்த மாதிரி இலையில் சிகப்பு நிற கோடுகள், தண்டுகளில் புழுக்கள் எல்லாமே வரும். அப்படி வரும்போது அந்த இலைகளையும் அந்த தண்டுகளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். கரும்புகளுக்கு எஃபிட்ஸ், வெள்ளைப்பூச்சி தாக்குதல், ஃபங்கல் டிசீஸ் எல்லாமே வரும். அப்போது நீம் ஆயில் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் டிஷ் வாஷிங் லிக்விடு, எது வேணாலும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த லிக்விட் யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் 1 லிட்டர் வாட்டரில் நல்லா டைல்யூட் பண்ணி வாரத்துக்கு 1 முறை ஸ்ப்ரே பண்ணி வந்தீங்கன்னா இந்த நோய்களை கட்டுப்படுத்த முடியும். இல்லைன்னா 10 பூண்டு பல், 4 பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி அதை ஸ்ப்ரே பண்ணிங்கனாலும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். இது எல்லாம் பண்ணாலே நமக்கு நல்ல சுவையான கரும்புகள் கிடைக்கும். உங்களுக்கு இந்த சுவையான கரும்போட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.